ஹலோ, கேக்குதாப்பா நான் பேசுறது? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஓகே. மேம் வெயிட் பண்ணுங்க மேம், ஒரு 5 மினிட்ஸ் எல்லாரும் வந்துட்டோம். வெயிட் பண்றேன். அட்டெண்டன்ஸ் எழுதின்னு இருக்கு. கார்த்திகா, சரண்யா, ஓகே மேம். அப்புறம் விஜய், இவன் புவனசுதன், வேணு அரவிந்த், லோகேஷ் வந்திருக்கான். பவானி, தீபிதா, பவானி, தீபிதா, நெஹீமியா, அப்புறம் யாருப்பா? வேணு அரவிந்தா. நாலு, 5, 6, 7, 8, 9 பேர் தான் வந்திருக்கு. ஆக்சிடென்டா? போச்சு. கரெக்டா இருக்கு. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லப்பா? ஹலோ. எஸ் மேம். மேம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கூகுள் மீட்ல வச்சுக்கலாமா மேம் கிளாஸ்? ஜூம் நிறைய பேருக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குதா மேம்? எனக்கு மீட் சப்போர்ட் ஆகல லேப்டாப்ல. ஹலோ. சொல்லுங்க மேம். இல்ல எல்லாமே கூகுள் மீட்ல தான் எல்லாமே நடத்துறோம். ஜூம் இது ஒரு கிளாஸ் மட்டும்தான். நிறைய பேருக்கு இதுல வர முடியலன்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன அப்படிலாம் கிடையாது. இது எனக்கு மீட் லேப்டாப்ல மீட் தான் செட் ஆகல. முத்துக்குமார். நீங்க எப்படி சொல்றீங்களா? தேர்ட் இயர் ட்ரிப்ளி எங்களுக்கு கூகுள் ஜூம் தான் ஓகேங்கறாங்க. இது டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் மேம் எங்களுக்கு இதுல ஜூம்ல நடக்குது. மத்த எதுவுமே ஜூம் கிடையாது. அதுதான் இப்ப எல்லாருமே கூகுள் மீட்னா கொஞ்சம் அட்டெண்ட் பண்றாங்க. இப்ப ஜூம்னால அது கனெக்ட் ஆகல. எனக்கு இங்க போட முடியலையே, அதனால தானே பிரச்சனை. இப்ப யார் யார் ஜாயின் பண்ணாங்க? கூட கால்ல மெசேஜ் அனுப்பு. ராஜேஸ்வரி, வேற யார் யாரு? ராஜேஸ்வரி, பவானி, அப்புறம் ஜெகதீஷ், முத்துக்குமார், எல்வின். யாரு? எல்வின் மேம், எல்வின். எக்ஸ்லின் எழுதிட்டேன். கார்த்திகா. கார்த்திகாலாம் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். புவனசுதன், தீபிதா, வேணு அரவிந்த், விஜய், சாய் ஹரிப்ரீதா, லோகேஷ், நெஹிமியா மேம். நெஹிமியா எழுதிட்டேன். லோகேஷ் இருக்கானா? சரண்யா. அவ்வளவுதான் மேம். இஎன்ஐ வராங்க மேம். வரட்டும். ஆனா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, எதுல வேணா எடுத்துக்கோங்க, அத பத்தி பிரச்சனை இல்ல. ஜூம் இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி. பட் சில பேர் போனுக்கு அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது போல மேம். எனக்கு லேப்டாப்ல இது போட முடியல. எது மீட் போட முடியல, கூகுள் மீட் போட முடியல. ஏன்னா எனக்கு லேப்டாப்ல தான் பண்ணணும். நான் இந்த பிரசன்டேஷன் ஓபன் பண்றேன்ல,
ஓகே மேம். அதனால எனக்கு லேப்டாப் தான் கன்வீனியன்ட். ஓகே மேம். இப்ப அப்படியே ஆன்லைன் டூல்ல ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? போனை வச்சுட்டு சொல்லுங்க. சும்மா கரெக்ட் ஜஸ்ட் தான். பேசுறதா இருந்தா பரவாயில்ல. அதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஓகே மேம். ஓகே. இன்னும் ஒரு 1 or 2 classes தான் இப்படி இருக்கும். அதுக்குள்ள ரீஓபன் ஆயிடும்னு நினைக்கிறேன் காலேஜ். செப்டம்பர் 1 சரி ஆகஸ்ட் 1 இல்லையா? அது எனக்கு தெரியல என்னன்ட்டுன்னு. பட் ஆனா இந்த லாக்டவுன் இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். 18th முடிஞ்சிரும். லாக்டவுன் முடிஞ்சிரும் மேம். அதான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டாங்கல்ல மேம் கொஞ்சம் கொஞ்சமா. காலேஜ் தான் மேம் இன்னும் தெரியல. காலேஜ் ஸ்கூல்ஸ் தான் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட்டே இல்ல. பேசும் போது ஒண்ணு அமைதியா இருக்கணும், இல்லைன்னா கூட மாட பேசணும். உட்காந்து ஏப்பம் விட்டுனேங்கிற அது கூட அசிங்கமா ஒரு ஏப்பம் என்ன யோசிப்பாங்க? எனக்கும் இப்பதான் அந்த டயர்ட்னஸ் போயிருக்கு. சுடு தண்ணியில கழுவிக்கிறேன். சிக்கன் 65 வாயா? அஸ்வின் மேம் அப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல மேம், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டெயின் காஜ். அது வந்து ரெக்கார்ட்ல நாங்க எழுதல மேம், பண்ணல லேப்ல. அதுதான் இப்ப நான் கொடுத்த ரெக்கார்ட்ல இருக்கும் பாருங்க. இப்ப அத நாங்க எழுதி அப்ப சப்மிட் பண்ணட்டுமா மேம்? அது எழுதி போட்டோ எடுத்து சப்மிட் பண்ணு. ஓகே மேம். நான் ரெக்கார்டுன்னு ஒண்ணு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதுல இருக்கும். ஓகே. நீங்க ஃபைனலா முடிச்சிட்டு வரும்போது அந்த ரெக்கார்டை தான் எல்லாரும் எடுத்துட்டு வரணும். இந்த ரெக்கார்டு வந்து ஸ்டாண்ட் பையா வச்சுக்கணும். ஓகே மேம். அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா இந்த ரெக்கார்டு ஆல்ரெடி காலேஜ்ல சைன் வாங்கிருப்பீங்கல்ல. ஆமா மேம். அத வந்து நீங்க பத்திரமா எடுத்துட்டு வந்துருங்க காலேஜுக்கு வரும்போது. இனிமேல் அதுல நீங்க எழுத வேண்டாம். நான் ரெக்கார்டு டிரான்ஸ்டியூசர் லேப் ரெக்கார்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்க, அததான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பைண்ட் பண்ணிட்டு வரணும். அதுல என்ன பண்ணணும், டிரான்ஸ்டியூசர் லேப் ரெக்கார்டுங்கிற ஹெட்டிங்க்கு அடுத்த பேஜ்ல வந்து உங்க ரெக்கார்ட்ல இருக்க போனஃபைட் ஜெராக்ஸ் பண்ணி அங்க அட்டாச் பண்ணணும். பின்னாடி வந்து நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் ரெக்கார்ட்ல சைன் வாங்கிருக்கீங்க. அது வந்து இப்போ பேத்தாலஜிக்குலாம் ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் அவங்க எடிட் பண்ணி கொடுத்திருக்காங்க மேம் மேமே. அத அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டுக்கலாமா? அப்படியே காப்பி பண்ணி போட்டாலும் சரி, நீங்க இல்ல பைண்ட் பண்ணும்போது அந்த இதுல இருந்து எடுத்து பண்ணாலும் சரி. ஓகே, அதே போட்டுக்கோங்க போனஃபைட். ஏன்னா இதுதான் நம்ம காலேஜ் லோகோவோட இருக்கும்ல இந்த ரெக்கார்ட்ல இருந்து. அது காலேஜ் லோகோவோட தான் இருக்கா? சரி, அப்ப அதே எடுத்து போட்டுக்கோங்க. ஆனா மறக்காம சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேம் லேப் நேமையும் மாத்திடுங்க. பேத்தாலஜி லேப்னு வச்சு பிரிண்ட் எடுத்துற போறீங்க. அப்புறம் பின்னாடி அப்பெண்டிக்ஸ்ல வந்து நீங்க சைன் வாங்கின ஷீட்ஸ் அட்டாச் பண்ணுங்க.
காலேஜ்ல சைன் வாங்கின ஷீட்ஸ். ஆமா, ரெக்கார்ட்ல சைன் வாங்கியிருப்பீங்கல்ல, அதை அட்டாச் பண்ணுங்க. அது என்ன அவங்க Okay. மேக்ஸிமம் ஒரு 5 பேஜ் சொல்றாங்க, 5-6 பேஜ் தான் சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் அட்டாச் பண்ணிடுங்க. இண்டெக்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கியிருப்பீங்கல்ல, இண்டெக்ஸ் பேஜ் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா Okay, ma'am. வந்துட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு area எக்ஸ்பெரிமெண்ட்ல இது கிட்ட சைன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேஜஸ் வேணா எடுத்து போட்டோ எடுத்து அட்டாச் பண்றதுனா பண்ணுங்க. சர்க்யூட் கிட்ட சைன் வாங்கியிருக்கீங்கல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் ma'am. ஹெட்டிங்கோட இருக்கிற மாதிரி. சொல்ல முடியாது. நான் ஒரு brand மேம் அப்ப இன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டெயின் காஜ் கொடுத்துருக்கீங்கல்ல மேம், அதான் அத நான் வந்து இங்க நீங்க அனுப்புற அந்த ரெக்கார்டை பார்த்து எங்களோட காலேஜ் ரெக்கார்ட்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும் தானே? நம்மளால திரும்பி ஓட்டின்னு வந்துரும். அப்படி பண்ணாலும் சரி, அப்படியே பண்ணுங்க. ஆமா, அப்படியே பண்ணுங்க. யார் கம்மியா இருக்கோ அவங்க காட்டுறோம். ஓகே மேம். அப்படியே இருக்கும். சொல்ல முடியாது. எப்படி இல்ல பக்கத்துல இங்க யாரா எஸ்ட் பண்ணிட்டு ரீடிங்ஸ பிளாட் பண்ணிடுங்க கிராஃப்ல. பின்னாடி கிராஃப் ஷீட் இருக்கும்ல உங்க ஓகே மேம். ரெக்கார்ட்ல, பிளாட் பண்ணி இருக்கு மேம், இருக்கு மேம். அத அப்படியே அனுப்பிச்சு. ஓகே மேம். யாரு ராஜாவா? ராஜாக்கு என்ன பேராசிட்டமால் தேவைப்படுதா? மேம் E&I 2 பேர் தான் இருக்காங்க. எனக்கு இங்க காமிக்கவில்லையே. 36.2 இறங்க மாட்டேது. என்ன பண்றேன்? டைமிங்கும் சொல்லிட்டேன். அஸ்வின் வந்தாப்படி. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குல்ல. கேளுங்க மேம் E&I மத்தவங்கள எங்கன்னு. அப்பா அஸ்வின் அவன் என்ன அவன் மியூட் பண்ணி வச்சிருக்கான். அன்மியூட் பண்ணிட்டாங்க மேம். அஸ்வின் எங்கயா உன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம்? மேம் சொன்னேன் குரூப்ல எதுவும் பார்க்கல. ஸ்வேதா மட்டும் தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். சொன்னேன் குரூப்ல. அப்ப எந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்வீங்க எக்ஸாம்ல சொல்லுங்க. ரெக்கார்ட் எல்லாம் போட்டாச்சா? மேம் போனவர் இன்ஃபார்ம் பண்ணல. எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல மேம். பிஎம்ஐ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. E&I அஸ்வின் மேம் அந்த அப்புறம் கொஞ்சம் சரண்யா மேம் என்னன்னா அந்த ஒரு 15 டேஸ் லீவுன்னா 15 டேஸ் லீவுன்னா ஊருக்கு வந்தது மேம். அப்புறம் நிறைய பேர் கிட்ட ரெக்கார்ட் இல்ல மேம் ஊர்ல இருக்கறனால. நீங்க ஆல்ரெடி கொடுத்த அசைன்மென்ட்லாம் எப்படிமா போட்டோ எடுத்து அனுப்புவாங்க? எல்லாமே நாங்க வந்து E&Iல இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கார்டு அப்சர்வேஷன் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஹாஸ்டல்ல இருக்குது. போட்டோ எடுத்து இது பண்ணதுக்கு தான் எதுவும் பண்றது ஆப்ஷன் இல்ல. என்ன பண்ணலாம் மேம்? சரி இருங்க, இது நான் என்ன பண்றதுன்னு கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. என்ன பண்றதுன்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப இவன் ஓகே பாப்போம். நான் இது கேட்டு சொல்றேன் என்ன பண்ணலான்ட்டு. ஏன்னா இது வந்து நிறைய பேர் ப்ராப்ளமா இருக்கு மேம். ஏன்னா ஹாஸ்டல்ல ரெக்கார்ட் வச்சுட்டு வந்துட்டவங்களுக்குலாம். சரி இருங்க, நானு ஈவினிங் போல பேசிட்டு உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் கிளாஸ் போட்டுக்கலாம்ல தியரி? ஆமா மேம், நாளைக்கு மார்னிங் கிளாஸ் மேம். நாளைக்கு மார்னிங் 11:30க்கு போட்டுக்கலாம். 11:30 ஆமா மேம். 12 மேம். அதுக்கப்புறம் எனக்கு இவங்க இருக்காங்களே, ட்ரிபிள் இருக்காங்களே, ட்ரிபிள் கிளாஸ் இருக்குமா, பார்ட் டைம் கிளாஸ் இருக்குமா உங்களுக்கு? அப்புறம் 2 கிளாஸ் இருக்கு. ஓகே மேம், அப்ப 11 போட்டுறலாம் மேம். 11:30 வச்சுக்கலாம். 11:30 ஓகே மேம். சரியா? ஓகே. பிரீதா வந்திருக்கு. பிரீதா இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க. பிரீதா மேம். இப்போ பேத்தாலஜி ரெக்கார்ட்ல யாரும் எழுதலையாங்க காலேஜ்ல? இல்ல மேம், அது என்னாச்சுன்னா ஏசிஎஸ்ல போய் பண்ணிட்டு இருந்தோம் மேம் 2 வீக்ஸ். அதுக்கப்புறம் ஏசிஎஸ் போக முடியாததுனால இப்ப என்ன அங்க அப்சர்வேஷனா அதுக்கு நாங்க எழுதவே இல்லை எதுவுமே. அதான் மேம் சொன்னாங்க அப்சர்வேஷன் மட்டும் இப்ப எழுதிருங்க, ரெக்கார்டு வந்து நான் ஃபுல்லா கண்டென்ட்டா அனுப்புறேன், அதுல வந்து நேம் மட்டும் மாத்தி போனஃபைட் சர்டிபிகேட் வச்சு நீங்க அது ரெக்கார்டை யூஸ் பண்ணிக்கோங்கட்டாங்க. ஆமா,
இனிமேல் நீங்க ரெக்கார்டு அதுல கூட எழுத வேண்டாம். அதுக்காக தான் நானுமே இந்த ரெக்கார்டு எல்லாருமே இந்த ரெக்கார்டு தான் ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணுங்க. இல்ல மேம் இப்ப நீங்க அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறதுனால நான் கேட்டேன் ஆமா மேம். எதுல ஆமா அசைன்மெண்ட்டுக்கு நீங்க ரெக்கார்டு கையில வச்சிருந்தீங்கன்னா எழுதி அப்லோட் பண்ணுங்க. ரெக்கார்டு கையில இல்லாதவங்க பேசாம A4 பேப்பர்ஸ்ல எழுதி சப்மிட் பண்ணிடுங்கப்பா. அது பெட்டர். எதுக்காக நம்ம ரெக்கார்டு எடுக்கணும்னு வெயிட் பண்ணணும் சொல்லுங்க. ஓகே மேம். இனிமேல் புதுசா எழுத வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரெக்கார்டு கையில இல்லாதவங்க A4 பேப்பர்ஸ்ல எழுதி சப்மிட் பண்ணிடுங்க. அந்த ஆல்ரெடி கொடுத்தது மீதி எழுதி வச்சிருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ரெக்கார்டு கையில இல்ல ஹாஸ்டல்ல வச்சிருக்கேன்றவங்களுக்கு நான் என்ன பண்றது, டைம் கொடுப்பீங்களா அப்லோட் பண்றதுக்கு நான் கேட்டுக்கிறேன். சரியா? நான் கேட்டுட்டு அதை மட்டும் சொல்றேன். சரி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? டைம் ஆயிடுச்சுல்ல. என்னையா யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்க அதுக்குள்ள வெளில போயிட்டாங்க. கடைசியா பிரீதா வந்தாங்க. என்ன இது போட்டோவே எடுக்கணும். ராம் 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 இது ஒரு போட்டோ எடு. இந்த நம்பர் பார்ட்டிசிபென்ட் 17 அது நல்லா கிளியரா தெரியற மாதிரி இல்லனா உந்துல எடுத்துரு. எள்ளு எப்படி இருக்க? எள்ளு எப்படி இருக்க? இந்த 17ங்கற நம்பர் தெரியற மாதிரி எடு. சரி ஓகே பாத்துக்கோ. நான் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வரேன். சோ முடிக்கும்போது பாருங்க என்ன பண்ணுது. சரிப்பா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். எள்ளு செடியவா? யோ எள்ளு செடி வரவே இருக்குமே அதுக்கு. So the next experiment is response of RTD and thermocouple with step and ramp signal. So actually this is 4 experiments. So response of RTD with step signal is one experiment. Response of RTD with ramp signal is another experiment. Response of RTD with thermocouple is one experiment, and response of thermocouple with ramp signal is another experiment. So totally 4 experiments are here. Okay, all these experiments are done using MATLAB. Okay, all these experiments are done using MATLAB. Okay, so first experiment is step response of thermocouple. So how to determine the step response of a thermocouple? So in this experiment you are going to follow mathematical modeling. Okay, you are going to follow mathematical modeling, and mathematical modeling will help you to arrive at a transfer function for thermocouple. Okay,
So let us assume that the mathematical model for the thermocouple is given by the transfer function g of s is equal to 1 divided by s plus 1. Okay, 1 divided by s plus 1. And what you are going to do is this transfer function will be realized in the MATLAB environment, and you can give step signal as input. You can find out what is the output. Okay, so what you have to do is you have to use a Simulink environment in the MATLAB. Actually, in when you open MATLAB, you are having editor, MATLAB editor you are having, and also you are having MATLAB Simulink environment. So all these experiments will be done using MATLAB Simulink. Okay. So now I am opening the MATLAB Simulink environment, right? So after you install the MATLAB in your laptop, you click the MATLAB icon. Okay, when the MATLAB icon opens, what you do is you go to the new. Okay, in the new, that is this is new, right? So if you are going for a programming, then you have to open a script file. Okay, I am going to do with the Simulink model. So what you do is you open new and go for Simulink. Okay, under Simulink you are having Simulink model. If you click that, the Simulink window will open, so that you can see in the next slide. So by clicking the Simulink icon, I have opened the Simulink model. Okay, so this is how the Simulink model window will appear. In this window, you can drag and drop your respective components, connect them using wire, and you can try to simulate them. Okay. So now, after opening the MATLAB Simulink model file, what you do is you have to you have to drag and drop the components, is it not? So in order to drag and drop the components, what you have to do is you have to open the MATLAB library. Okay, Simulink library you have to open. Okay, you have to open the Simulink library. So Simulink library is this kind of icon where you can find on the top. When you click that icon, this Simulink library browser will open. Okay. So in the Simulink library browser, if you see, you are having commonly used blocks, you are having continuous blocks, you are having sinks, sources, all this, right? So from this block, you can take your required components and connect them in an appropriate fashion, so that you can develop a mathematical model and determine the output of a RTD or thermocouple corresponding to step input. So I open the Simulink model file. Okay, and using the Simulink library, what I'm doing is Simulink model file. After opening the Simulink library, what I'm doing is I require a scope, right? So scope will be available in the sink. Okay, scope will be available in the sink. When you click the sink, you can find the scope there. From the sink, you drag and drop the scope. Okay, you drag and drop the scope. Okay, so the next component is you want a transfer function block, and you require a input, right? So the second one is a transfer function block. So transfer function block is, you can find it in continuous blocks. Okay, so transfer function block, you can find it in continuous blocks. So in this is the continuous block. From this continuous block, you just click the icon which corresponds to the transfer function 1 divided by s plus 1. Okay, and put it here. Okay, and the now if you want to change the coefficients, that is in the transfer function block, if you want to change the numerator and denominator value, coefficients of denominator, what you have to do, you put the cursor on this transfer function block, right click. Okay, when you right click, this transfer function block will be opening. Okay, so this transfer function block will be opening. You see, when the transfer function block is opening, you have numerator coefficients.
So numerator coefficients, you can make 1, 2, 3, whatever is according to your model, you can change it. When you change it, the value on the numerator will change. Okay. Similarly, in the denominator, if you see, you are having coefficient of s and the constant value you are having. Okay. So you are having the coefficient of s and the constant value you are having. So the coefficient of s is 1 and the constant value is 1. Hence, the denominator coefficients are kept to be 1, 1. Okay. After defining the values, after defining the numerator coefficients and denominator coefficients in the transfer function block, you click OK. Okay. So that the transfer function 1 divided by s plus 1 will appear. Suppose I want my transfer function to be 3 divided by 2s plus 1. Okay. Suppose I want the transfer function to be 3 divided by 2s plus 1. The numerator value is 3. So here in the numerator, I have to put 3. Okay. Denominator 2s plus 1. So the coefficient of s will be 2. So first I have to put 2, then 1. Okay. So this is how I will assign the coefficients in the numerator and denominator for the transfer function. Okay. So after doing this, I have to give input. Okay. So what I will do is I will go for the sources. Sources are the input block. So see here the sources is highlighted. So from the sources, I am selecting a step input. Actually, I have to study the output of the thermocouple or RTD with respect to step response and with respect to ramp response. So what I do is I select a step response from this commonly used block, from this sources block. I drag and drop the step signal. Okay. So now 3 blocks are there. You can connect Ma'am, these 3. You can connect these 3 blocks using the wire. Okay. மேம் ma'am, தீபிகா கூப்பிடுறேன் மேம். கொஞ்சம் முடிச்ச உடனே பேசுங்க. பவானிக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கா மேம், அப்புறம் வரேன். So what you do is there are 3 blocks. though admit ஆயிட்டாங்களே பவானி, அப்புறம் என்ன? So what you do is all the 3 blocks are connected in series. Okay. All the 3 blocks are connected in series. And after connecting this block, you just save. Okay. Save this model. Okay. Go to this save option, save this model, put some name. Okay. I have kept to be thermo 1. Okay. I have kept it to be thermo 1. So it is saved. Okay. After saving this, I have to change the simulation time here. So I have made it as 10 seconds or 10 seconds I have made it, right? Like that you want, you can change your time. Okay. Then you run the model. Okay. So this is the run icon. You run the model. Okay. When you run the model, your output will be displayed on the scope. So after simulating the model, what happens is when I put my cursor on the scope, right click, the scope opens, I can see a graph on the scope. Okay, I can see a graph on the scope. So this is the output for the step response of a thermocouple. Okay, step response of a thermocouple. And once this graph is obtained, what you do, open the enlarge the graph. Okay, put the cursor inside the graph, right click on the graph. Okay, and put auto scale. So when you put auto scale, you can have a clear view of the output. So this is the output you are getting for the step signal which is given as input to the thermocouple. Okay. So here auto scale is there. No? When you click auto scale, you can see you can have a clear view of the graph. Okay. You can have a clear view of the graph. Then what you do? You save this graph. Okay, you save this graph. You just put print screen and save it in the paint. Okay, so this will be the output for the step response for a thermocouple. Okay. Similarly, what is the step response of an RTD, right? So you have to follow the same procedure as what is done earlier.
click the MATLAB icon, right? The MATLAB window opens. When the MATLAB window opens, you just go click the Simulink, click the Simulink model file. The empty Simulink model file will be opening. Then go to the Simulink library. Okay, go to the Simulink library and click the Simulink library icon. You can find the components there. Okay, the transfer function for RTD is kept to be 0.2 divided by S plus 220. Okay, 0.2 divided by S plus 220. Okay, so now what I have to do is like the same case, last case, I had one step signal as input. Then the next block was the transfer function block, and the third block was the the scope. Okay, the third block was the scope. Okay, so what I do is first one I give the step signal as input. Okay, so step signal will be chosen from the sources. Okay, step signal will be chosen from the sources. Okay, and there will be a transfer function block. Okay, there will be a transfer function block. The transfer function block, as I already told you, you can change the numerator and denominator coefficients. Then you connect a scope. All these three components will be connected together to determine the output, right? Right, so I have connected the step signal along with the transfer function block and the scope. So transfer function block, I am changing the numerator and denominator coefficients. I have changed it to be 220 divided by S plus 0.2. Okay, so numerator coefficient is 220, denominator coefficient is coefficient of S is 1, and the constant value is 0.2. Okay, the constant value is 0.2. Right, all these are connected together, and after changing the values, you put OK. The values will be fixed. Okay, fix it. Then you save the model. Okay, you save the model. You can save it in a different name. Okay, in the same file I have made the changes. The first file of the thermocouple itself I have made the change, so I kept it to be thermo itself. But when you are doing the lab experiment, what you do is you put it as RTD1. Okay, so you save it as RTD1 and run the file. Okay, you save it as RTD1 and run the file. Okay, so when you run the file, you can see what is the output. So this is the response of the RTD with respect to step signal. Okay, this is the response of the RTD with respect to step signal. Okay, so this is how you can get the response of RTD to step signal. Okay, in the similar way, you can find the response of RTD for a ramp response. In all the previous two cases, I have made the input as step signal. But what I am going to do is I am going to put the ramp signal as input. Okay, the transfer function for RTD is kept to be 0.2 divided by S plus 220. Okay, but the input alone is going to change. I am going to make the input as ramp signal. Okay, I have made the input as ramp signal. So this ramp signal will be chosen from the sources. Okay, from the sources I selected previously step signal. Now this time I am selecting ramp signal, connecting all the three together. Okay, so connect all the three together and just save the file. Okay, in a different name you save it and just go for simulating it. Okay, click the run icon, fix up the simulation time and just run it. When you run it, you can see the output response. Okay, you can see the output response. This will be the response for the this will be the response for the RTD with respect to ramp input. Okay, next comes the ramp response of thermocouple. So thermocouple, the transfer function is taken to be G of S is equal to 1 divided by S plus 1. Okay, and the input signal used will be the ramp signal. So once again, after opening the MATLAB environment, you go to the Simulink model. In the Simulink model, you just go to the sources and drag and drop the ramp signal.
Then go for the transfer function block. In the transfer function block, you can change the numerator and denominator coefficients. Okay, so you can make it as 1, and the denominator coefficients also will be 1 comma 1, and finally connect it with the scope. All the three components are connected together. Then you simulate it, save the file and simulate it. When you save the file and simulate it, you can see what is the what is the output that is available on the scope. When you click the scope, you can't find the full graph. After that, what you have to do is you have to right click on the scope and put auto scale. When you put auto scale, you can see how you are getting the graph, and you can put print screen option and save the graph. Okay, so this is how you can complete your 4 experiments. That is your step response with RTD, step response with thermocouple, ramp response with RTD, and ramp response with thermocouple. All these are all, one thing you have to remember, all these are all open loop systems. Okay, all the 4 experiments I have done it as a open loop system. Okay, you can also do it as a closed loop system. Okay, you can also try the same experiments in the closed loop form. Might be in the next class I'll teach you how to do with the closed loop form. Okay, right? So you can unmute. எஸ் மேம். இப்போ கடைசியா யாரெல்லாம் வந்திருக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதை நீங்க மேட்லாப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். ஆல்ரெடி இது நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லி கொடுத்தேன், பட் எத்தனை பேர் முடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் கிளாஸ் பண்ணது மேம் இது. இப்ப கடைசியா யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்களே, யாரு? 21 வந்திருக்கு. 21 வந்திருக்குல்ல? யாருப்பா இப்ப கடைசியா ஜாயின் பண்ணாங்க? மேம் சங்கீதா மேம். சங்கீதாவா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான். எஸ் மேம். சங்கீதா, அப்புறம் வேற யாரு? வேற யாருமா? கடைசியா 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. லைன்ல யாரோ கிடைக்கலன்னு சொல்லி திருப்பி வந்து ஜாயின் பண்ணாங்களே. ஸ்ரீதர். நான் மேம் பவானி. பவானி மேம், லைன் கிடைக்கலன்னு பவானி தான் நடுவுல போனது. பவானி. ஓகே. ஸ்ரீதர் வந்து E&I இல்ல? எஸ் மேம். E&I 3 பேர் என்னமோ வந்திருக்காங்க. அது யார்? அது ஸ்டெல்லான்னு அரிஸ்டா. அது நான் தான் மேம். அதுதான் ஸ்ரீதர் மேம். ஸ்ரீதரா? சரி சரி. ஆமா மேம். எஸ் ஸ்ரீதர். சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சைனீஸ் நேம். சரி ஓகே, அதெல்லாம் ஓகே. எனக்கு வந்து இது ரெக்கார்டெல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சு கூகுள் கிளாஸ் ரூம்ல. கொஞ்சம் அதுக்கு ப்ராம்ப்டா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எல்லாருமே. ரெக்கார்ட் கையில இல்லாதவங்க A4 ஷீட்ல எழுதி சப்மிட் பண்ணனும். கொஞ்சம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடியே கொடுத்துட்டேன். நீங்க சரண்யா கொஞ்சம் நீங்க குரூப்ல போஸ்ட் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல. சரியா? ஓகே மேம். நான் சொன்னதை அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, அப்போ இதோட முடிச்சுக்கலாம் இல்லையா மீட்டிங்க? ஓகே மேம். ஓகே சொல்லலாம். ஓகே, நாளைக்கு மார்னிங் திருப்பி 11:30க்கு இதே மீட்டிங் ஐடியில உங்களுக்கு தியரி கிளாஸ் இருக்கும். சரியா? ஓகே மேம். ஓகே ஓகே. ராம் ராம் எங்க போயிட்டான்?